எல்லாருக்கும் வணக்கம். சனி மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிட்டார். மே மாதத்தில் குரு, ராகு, கேது இவங்களும் பயிற்சி ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த பொது பலன்கள் அப்படின்னு வரும்போது இந்த 4 கிரகங்கள் ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கப்படுது. ஜூன் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது, இப்போ என்ன தசாம்பூத்திகள் நடந்துகிட்ருக்கு, இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குமே தவிர பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சரி, பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த ஜூன் மாதம் அப்படின்றது நீங்கள் எல்லாருமே எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் தாங்க. இது பொதுவான பலன்தான். அதனால் யாரும் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை உங்களோட ஜாதகம் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுலலாம் ஒன்றும் கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை தான். அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். அதாவது இந்த ஜூன் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனமாக தான் இருந்துக்கணும். மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், மாணவ மாணவிகளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு விஷயங்கள் அப்படின்னு வரும்போது தடைகளை தான் ஏற்படுத்தும். ஒருவேளை நீங்கள் இந்த வெளிநாடுகள் போய் படிக்கணும், வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக தான் இருந்தது அப்படின்னா உங்களோட அந்த ஆசைகள் அப்படின்றது நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிகமில் பிறந்திருக்கவங்க அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயத்தையும் தான் சொல்லணும். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செலவுகளை சொல்லலாம். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றது எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்றத தான் அதிகமாகவே ஏற்படுத்தும். சரி, அப்படின்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா பண வரவு அப்படின்றது எதிர்பார்க்குற அளவுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ செலவுகளை தான் அதிகமாக ஏற்படுத்தும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகள் அப்படின்றத குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். செலவுகளை குறைக்கிறது அப்படின்றது விருச்சிகத்தால் முடியாத ஒரு விஷயம்தான். என்னங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க செலவை குறைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, அதே நேரத்தில் செலவை குறைக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, எதைத்தான் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது முடியாதுன்னு நம்ம மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேவையான செலவுகளை மட்டும் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத செலவுகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி ஓரமாக வச்சுடுங்க. அதெல்லாம் அப்புறம் கையில் பணம் இருக்கப்போ கூட பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த மனசு அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் போய் தலையிட்டுட்டு ஒரு அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும். அதனால் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க.
தேவையில்லாமல் மற்றவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள் பேரை கெடுத்துக்காதீங்க. அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தை சொல்லலாம். ஏன்னா உடல் நலமுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது தான். வண்டி வாகனங்களில் போகிறதெல்லாம் ஓவர் ஸ்பீட்லாம் வேண்டாம், நார்மல் ஸ்பீட்லேயே போங்க. ட்ராவலிங்லலாம் கொஞ்சம் கவனமாக தாங்க இருந்துக்கணும், நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி. முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்றதெல்லாம் செகண்ட் ஹேண்டில் வாங்கிறத குறைச்சிக்கிறது. அந்த மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் தள்ளி கூட வச்சுக்கோங்க. புரிஞ்சதுங்களா? இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இந்த செகண்ட் ஹேண்ட்லாம் வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, அப்படின்னா புதிய வண்டி வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது தான். புது வண்டி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாக சர்வீஸ்லாம் பார்த்துக்கலாம் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் வந்து புதுசாக வண்டி வாங்கிட்டு அது ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் வந்து உங்களுக்கு அதிகமான கஷ்ட நஷ்டங்களை தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அதனால் எல்லா கஷ்டத்தையும் கொண்டு போய் அந்த குட்டியூண்டு மனசுக்குள்ளே கொண்டு போய் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு எப்படி உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுதோ அதே மாதிரி தான் வீட்டில் அம்மாவுக்கும் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும். அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கவங்க வயதானவங்க அவங்களுக்குமே உடல் நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும். அதனால் அவங்களோட ஹெல்த்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். அதுலேயும் வந்து பார்த்தோம்னா இந்த கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகப்படுத்துறது அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். அதனால் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையுமே அனுசரித்து போய்க்கோங்க. உங்களோட கோபம் அப்படின்றதெல்லாம் கொண்டு போய் குழந்தைகள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா விருச்சிகத்துக்கு கோவப்படுறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அந்த முன்கோபம் அப்படின்றதெல்லாம் இந்த மாதத்தில் தூக்கி தூரமாக போட்டுறது நல்லது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் வந்து எல்லார்கிட்டையுமே உங்களோட கோபத்தையே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவுமே தேவையில்லாத பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். உங்களுக்கு உடல் அளவுலையும் பிரச்சனை, மனதளவுலையும் பிரச்சனை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த முன்கோபம் அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். அதனால் அது குடும்பமாக இருக்கட்டும், வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுது அப்படின்னா யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னா கூட அந்த இடத்துல பொறுமையாக போயிடுங்க. அவசரப்பட்டு வேலையை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகலான்ட்ருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அவசரப்பட்டு எதுவும் வேலையை ரிசைன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. இதுவே சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதகம் நல்லபடியாக இருந்து தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு இன்னொரு நல்ல வேலைக்கு போகிறது, நல்ல சம்பளத்தில் நல்ல ஒரு வேலைக்கு போகிறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் தான். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, ரொம்ப மோசம்னாலாம் சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் நீங்கள் அந்த தொழில் சம்பந்தமாக அகலக்கால் வைக்கிறது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு முயற்சிகளையும் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி தான் புதுசாக ஏதாவது இந்த தொழில் முன்னேற்றத்துக்காக எதையாவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை நல்லா யோசனை பண்ணிவிட்டு பண்ணுறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வேறு எந்த ஒரு நல்ல விஷயமுமே நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுப நிகழ்ச்சிகள்
அப்படின்றதெல்லாம் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி சில பேருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தசாம்புத்திகள் நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சுப செலவுகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறது, ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரி. இதுவே நீங்கள் இந்த வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் தடங்கள் இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் தடங்கள் ஏற்படுற மாதிரி தெரியும். ஆனால் அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக அமைச்சு கொடுத்துரும். நீங்கள் வெளிநாடுகள்லையோ இல்லை வெளி மாநிலங்களில் இருந்தோ ஏதாவது நல்ல விஷயங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும் தான். அதாவது இந்த கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க. ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இந்த மாதத்துலலாம் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தும் தான். மற்றபடி சொல்லணும் அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதனால் எல்லாருமே எல்லா விஷயங்கள்லையுமே கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.